அல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனை குறித்து உங்கள் மத்தியிலே கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். சீமோன் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் செவி கொடுக்கிறவன், செவி சாய்க்கிறவன் என்று அர்த்தம். இந்த சீமோன், இவனை குறித்து வேதம் சொல்கிறது, இவன் பெத்சாயிதா பட்டணத்தான். அந்த பெத்சாயிதா என்ற பட்டணம் கலிலேயா கடற்கரையில் இருந்த ஒரு பட்டணம். இஸ்ரவேல் தேசத்திலே மிகுதியான மீன்களை பிடிக்கிற ஒரு துறைமுக பட்டணம். அது மீன்பிடி பட்டணம். அதிகமான மீனவர்கள் வாழ்ந்த பகுதி. இவன் இயல்பாகவே ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த பேதுரு படிப்பறிவு இல்லாதவன், பேதமை உள்ளவன். ஆனால் இவனை ஆண்டவர் விசேஷமான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். விசேஷமான ஊழியக்காரனாய் மாற்றினார். இவனை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 10:2. அந்த 12 அப்போஸ்தலர்களில் முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். கவனிங்க, பல இடங்களிலே பேதுரு என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். சில இடங்களிலே பேதுரு எனப்பட்ட சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கும். சில இடங்களில் சீமோன் பேதுருன்னு எழுதியிருக்கும். பேதுரு என்றால் பாறை என்றும், கேபா என்ற பெயருக்கும் அதே அர்த்தம். இவனை ஆண்டவர் முந்தினவன் என்ற ஒரு டைட்டிலோட கூப்பிடுறார். அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு காரியம் உண்டு. ஆனால் அப்போஸ்தலர்களிலே எல்லாரையும் முந்தினவன் பேதுரு கிடையாது. அவன் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது முதலாம் அற்புதம், 2ஆம் அற்புதம்லாம் நடந்த போது அவன் வந்தானான்னு தெரியாது, எழுதப்படலை. கானாவூரிலே ஆண்டவர் முதல் அற்புதம் செய்தார். கலிலேயா கடலிலே இவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனாவது அற்புதம் செய்தார்னு சொல்லப்படலை. இப்ப முதலாம் அற்புதம் செய்யும் பொழுது பேதுரு கூட இருந்தானா தெரியாது. அங்கே சீசர்கள் என்றதால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயுவிலே எழுதும் பொழுது சொல்லுகிற அப்போஸ்தலரின் நாமங்களாவன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் ஆக்கப்பட்டவர்களில் முந்தினவன் பேதுரு. கையை வைத்து சொல்லுவோம். ஆனால் இயேசுவை பின்பற்ற வந்த சீசர்களில் அவன் எத்தனையாவது வந்தான்னு தெரியாது. ஆனால் முதல் இயேசுவின் இடத்துல வந்தவன் யார் என்றால் அந்திரேயா. வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 37, 38 வாசிங்க. இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யாரு? 2 சீசர். இவர்கள் யோவானுடைய சீசராய் இருந்தவர்கள். யோவான் இடத்திலே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். யோவானுக்கு பின்னே அலைந்தவர்கள். யோவானுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவுக்கு பின்னே வந்து விட்டார்கள். 40ஆம் வசனம். ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன், அவன் முதலாவது சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு படிப்பறிவில்லாத மனுஷன், மீன்பிடி தொழில் செய்கிறவன், மேசியாவை கண்டோம் என்று சொன்ன உடனே எப்படி போனான் என்று தெரியவில்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் எல்லாம் அறிகிறதுக்கு படித்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தை, யூதர்களை ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் தான் இவர்களிடத்தில் வரி வசூல் செய்தார்கள். கொடுமையாய் அவர்களை ஒடுக்கினார்கள். சட்டத்திட்டம் எல்லாம் ரோம சட்டத்திட்டம். யூதர்களுக்கு ஒரு சுயாதீனம் இல்லை. அன்றைக்கு
மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த எத்தனையோ கூட்டம் உண்டு. ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்தார்கள், மேசியா வந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார், நாம் ஆட்சி செய்யலாம் என்று. ஐஸ்வர்யவான்கள் எதிர்பார்த்தார்கள், படித்தவர்கள் எதிர்பார்த்தார்கள், ரபிமார்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவன் சாதாரண ஒரு மீனவன். இவன் மேசியாவை குறித்து எதிர்பார்த்திருப்பான எனக்கு தெரியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ராம ஆண்டான ராவண ஆண்டான நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடுங்கிற நிலைமையில உள்ளவான. அவன் அன்றைக்கு போய் கடல்ல வலை போட்டு மீன் பிடிச்சாதான் வியாபாரம், வீட்டில் சாப்பாடு. ஆனா அவனுக்கு தன்னுடைய சகோதரன் மேசியாவை கண்டோம் என்று சொன்ன உடனே நேர இயேசுட்ட வந்துட்டான். இயேசு அவனை பார்த்தார். நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். பார்த்த மாத்திரத்துல அவன் பேரை மாத்தி சொல்றார். நீ சீமோன், ஆனா கேபான்னு உனக்கு பேரு, நீ கேபா எனப்படுவாய் என்று. நீ கேபான்னு சொன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியாது, சீமோன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, அவன் பேதமை உள்ளவன். ஆனால் அவன் மேல் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த சீமோனை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, கோதுமையை சுளைகளை புடைக்கிறது போல உன்னை புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான் சாத்தான் என்று சொன்னார். படிப்பறிவில்லாத ஒரு பேதையான ஒரு மனுஷன் மேல பிசாசுக்கு அவ்வளவு பெரிய கண்ணா? காரணம் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றி வந்தவன் எத்தனாவதா வந்தானோ தெரியாது. ஆனால் இந்த பேதனுடைய செயலாக்கங்கள் தேவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தேவனுக்கு ரொம்ப பிரியமாயிருந்தான், தேவனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தான், இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமாயிருந்தான், கூடவே இருந்தான். தேவனுடைய கிரியைகளை கண்டார கண்டான். ஆண்டவரை அவன் சந்தித்த நாளில் இருந்து அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம். மேசியாவை கண்ணால பார்த்துட்டான். இனி அவனுக்கு என்ன வேணும்? மேசியா என்றால் ரட்சகர், உலக ரட்சகர், ராஜாதி இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவே அவன் பார்த்துட்டான். கூட சேர்ந்து போயிட்டான்னா அவனுக்கு பொழப்பு அங்க நடந்துடும். பிரைஸ் லார்ட். சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருமா? கவலை உண்டா? கண்ணீர் உண்டா? ரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நீ சீசன் ஆயிட்டான்னா இவனுக்கு என்ன குறை உண்டு? ஆனால் பாருங்கள், இவன் அவருக்கு பின்னே வரவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவை சந்தித்தால் அவர் பேரை இவனுக்கு மாத்தி சொன்னாரு, வாழ்க்கை மாறல. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் ஆண்டவர் அந்த பெத்சாயிதா கடற்கரைக்கு வந்தார். அவருக்கு பின்ன ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். வரும் பொழுது அவர் அந்த பெத்சாயிதா கடற்கரையில வந்து நிற்கிறார். அங்கே 2 படகுகள் இருக்கிறது. அதுல ஒரு படகுல அவர் கேட்காமலே ஏறி உட்கார்ந்துட்டார். அது சீமோன் பேதுருவினுடைய படகா இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அவர் கேட்காமலே ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் தள்ளி விடுப்பா அப்படிங்கிறார். இவனும் ஒரு வார்த்தை, என்னையா கேட்காம கொள்ளாம ஏறுறாரு, ஒரு பெர்மிஷன் கேட்கல. படவுல அவர் பால வந்தாரு, அவர் பாட்டில் ஏறினாரு. யாருன்னா பேசாம இருக்க வேண்டியதானே? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் விடு என்று சொன்ன உடனே இவனு சத்தம் காட்டாம ஆழத்துல தள்ளி கொண்டு போகிறான். எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிறது. இவன் பெயருக்கு அர்த்தம் என்ன? செவி கொடுக்கிறவன், சொன்னதை கேட்கிறவன். பிரைஸ் தி லார்ட். சொன்னதை, நமக்கு என்ன பேரு? சொன்னதை கேட்காதவன். பல நேரங்களில் நம்ம சொல்றது என்ன செய்யறது இல்லை. அப்பா அம்மா சொல்றத பிள்ளைகள் கேட்க மாட்டேங்க, பாஸ்டர் சொல்றத விசுவாசி கேட்க மாட்டேங்காங்க. ஆனா ஒண்ணு, இவன் செவி கொடுக்கிறவன். இங்க எத்தனை பேர் செவி கொடுக்கிறவர்கள் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்களா, கொஞ்சம் தைரியமா பிரசங்கம் பண்ணட்டும். செவியை கொடுத்துருவீங்களா? செவி கொடுக்குது நல்லதுதான், இவன் செவி கொடுக்கிறவன். ஆனா ஒரு பிரச்சனை,
ஆண்டவர் சொல்றதுக்கு மட்டும் செவி கொடுக்கிறவன் இல்லை, யார் சொன்னாலும் செவி கொடுக்கிறவன், யார் சொன்னாலும் செவி கொடுக்கிறவன். நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் மற்ற காரியத்துக்கு செவி கொடுக்க கூடாது. கண்டதுக்கும் செவி கொடுக்கிறவர்கள் உண்டு. அவங்க சொன்னாலும் கேட்டுக்கிடுவோம், இவங்க சொன்னாலும் கேட்டுக்கிடுவோம், அவங்க சொன்னபடியும் செய்வோம், இவங்க சொன்னபடியும் செய்வோம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், எதுக்கு செவி கொடுக்கணும், எதுக்கு செவி அடைக்கணும்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நூதனமான கொள்கைகள், உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய மனக்கண் முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தரை தேடுகிறது உண்மையானால் கர்த்தரையே தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்ட உபதேசங்களுக்கும் கண்ட ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு செவி கொடுத்த ஆதாம் சாத்தானுக்கும் செவி கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஏவாள் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். ஆகையால் என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டு நித்தியமான ஒரு வேதனைக்கு தள்ளப்பட்டார். நம்ம யார் சொல்றத கேட்கணும்னு தெரியணும். கையை வைத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ட உபதேசத்துக்கும் செவி கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சகோதரன் வீடு கட்டணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு நாள் செய்யறதுக்கு என்னை கூட்டிட்டு போனார். ஆரம்ப ஜெபம் பண்றதுக்கு, அஸ்திபாரம் தோன்றதுக்கு. நானும் போய் ஜெபம் பண்ண போனேன். எப்படி வீடு கட்ட போறீங்க, கொஞ்சம் பிளான் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். சொன்னார், பிளானை கொடுத்தாரு. பிளானை கொடுத்த உடனே நான் பார்த்தேன், எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ இதுக்கு இவ்வளவு எஸ்டிமேட் ஆகுமே, அதனால் கொஞ்சம் நீங்கள் கையில் இருக்கிறதுக்காக வீட்டை கட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், கடன் இல்லாமலே வேலையை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவர் ஊன்னு கேட்டார். அவர் கேட்குற அந்த சொரணையே இல்லாமல் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டார். உடனே நான் சொன்னேன், சரி இவர் கேட்குறதுக்கு பார்த்தாவே சரியில்லை. அப்போ நான் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் அல்லவா, சபை விசுவாசி இல்லையா, பாஸ்டர் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா, சொன்னாலும் குற்றம் சொல்லாட்டாலும் குற்றம். அப்போ நான் சொன்னேன், சரி உங்கள் பிளான் படி நீங்கள் அஸ்திபாரத்தை போட்டுருங்க, அஸ்திபாரத்தை போட்டுருங்க, கட்டுமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கங்க. இப்போ ஒரு 2 ரூம் எடுத்துக்கங்க. ஆனால் அவர் இருந்த வீடு என்னன்னா பெரிய பங்களால இல்லை, அவர் ஒரே ஒரு ரூம் 10க்கு 12 120 சதுரடி உள்ள ஒரு 10க்கு 12 ஒரே ஒரு அறை, ஒரு ஓட்டு சாய்ப்புல இருந்தாரு. அவர் தான் இப்ப வீடு கட்ட போறாரு. இப்ப சொன்னேன், ஒரு ரூம் இருந்தது, என்னால இப்ப நீங்க 2 ரூம் கட்டிக்கங்க, டாய்லெட் பாத் கட்டிக்கங்க, அப்புறம் மற்ற ரூம்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கட்டிக்கங்க, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா தானே இருக்கு என்று சொன்ன. இவரு ஊன்னு கேட்டுட்டு இன்ஜினியர்கிட்ட போனாரு. அவர் சொன்னாரா, பிரதர் ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க, நான் கட்டித்தரேன். ஏன்னா அவனுக்கு பொழப்பு நடக்கணும்ல, நான் அவனுக்கு பொழப்பு நடக்கணும்ல. முடிவு என்ன, சரி அஸ்திபாரத்தை ஃபுல்லா போட்டு கட்ட ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து போனேன், நிலை விடுகிறது கூப்பிட்டு இருந்தார்கள். பார்த்தா பில்டிங் ஃபுல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. சரி சந்தோஷம், அவங்க வீடு அவங்க கட்டுறாங்க, என்ன முடித்தது. கொஞ்ச நாள் ஆனது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கடன் அதிகமாயிற்று, கடனை கட்ட முடியல. உடனே ஒரு நண்பனிடத்துல கேட்டார். நண்பனிடத்தை கேட்ட உடனே அவன் சொன்னான், நீ வீடு கட்டும் பொழுது வாஸ்து பார்த்தியா அப்படின்னா. நான் வாஸ்து பார்த்தேன், பிளான வாஸ்து பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டிருக்கான், வாஸ்து பார்த்தியா? உடனே வாஸ்துனா என்ன நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு சோம்பேறி ஒருத்தன் இருக்கானா, அவன் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை முழிப்பானா. அப்படி அவன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்ணு. அப்பேற்பட்ட சோம்பேறி சொல்றது எப்படி இருக்கும் சொல்லுங்க. என்ன வாஸ்து பார்த்து நாசமாயிராதீங்க யாரும். கொத்தனார்ட்ட கேட்டா வாஸ்துமா பாயா தோஸ்துங்கன்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் அவர் நல்லா கட்டுவாரு, கட்டுனா குடியிருக்க மாட்டான், அதான் பிரச்சனை. வாஸ்து பார்த்தியான்னு ஒண்ணு பாஸ்டர் சொல்றதையும் ஊன்னு கேட்டாச்சு, இன்ஜினியர் சொல்றதையும் ஊன்னு கேட்டாச்சு. அடுத்து ஃப்ரெண்டு சொல்றான், வாஸ்து பார்த்தியா?
அதையும் ஊன்னு கேட்டாச்சு. வாஸ்து பார்க்குறோன்ட்டு கூட்டு போயாச்சு. ஒரு ஜோசியக்காரன் வாஸ்து கூட்டு போய் அவன் சொன்னான், வாஸ்து பார்த்து கட்டினீங்களா? இல்லையா. உடனே உங்கள் பிளானை கொண்டாங்க. ரைட், இந்த வீடு வாஸ்து பார்க்காம கட்டியிருக்கு, அதனால இதை இப்படி மாற்றுங்க, அதை அப்படி மாற்றுங்க, வாசலை இப்படி திருப்புங்க, கக்கூசை இப்படி திருப்புங்க, திருப்பி விட்டுட்டான். எல்லாம் கட்டி முடிச்சு வீட்டில் ஒரு பெரிய போர்டு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கடைசி என்னாச்சு? அந்த வீட்டிலேயே குடியிருக்க முடியாம போயிடுச்சு. நான் கேட்கிறேன், செவி கொடுக்கிறேன்னு எல்லாத்துக்கும் நினைச்ச கூடாது, செவி கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஏற்றதுக்கு செவி கொடுக்கணும். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுவோமே, அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது, இவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. கடைசி கொஞ்சம் யோசியுங்கள், இந்த மனுஷன் அப்படி அல்ல, இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தான். யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து இடைபெட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில வந்து அவர் ஜீவிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் பெர்மிஷன் கேட்டுட்டு வரல, நேர வந்து படகுல ஏறிட்டாரு. தள்ளிப்போ என்று சொன்னார். அவன் தள்ளி கொண்டு போனான். பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடித்து வெளியில வந்து இறங்கிட்டு ஆழத்துல போய் வளைய போடுப்பா அப்படின்னார். பேதுரு சொன்னா, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றாகப்படல, நம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். போட்டாம் பாருங்க, ஆழத்துல 2 படகு அமிழத்தக்கதான மீன்கள் அவன் படகை நிரப்பிட்டு. நல்லா கவனிங்க, மேசியாவை கண்டோம் என்று அந்த அந்திரேயா சொன்ன போது இவன் மேசியாவின் இடத்துல வந்தான், மேசியாவை கண்டான். மேசியாவை கண்டவன் மேசியாவுக்கு பின்னே போகவில்லை, பிழைப்பை பார்த்து போய்விட்டான். யாரை பார்த்து என்ன செய்ய, என்ன ஜப கூட்டத்துக்கு போய் என்ன செய்ய, நம்ம உழைச்சாதா நமக்கு சாப்பாடு, நம்ம தத்துவம் பேசுறோம். ஆனா வேதம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்க உங்க உழைப்புனால, உங்க சம்பாத்தியத்தினால அல்ல, அந்த சம்பாத்தியத்தை உழைக்க வைக்கிறது கர்த்தர் தான். கர்த்தர் தான் உங்களை போஷிக்கிறார். கர்த்தரை முதன்மைப்படுத்து. பாருங்க, இந்த தேவமன், இந்த பேதுரு மேசியாவை கண்ட மாத்திரத்தில் பின்னால போயிருந்தாலும் அவனுக்கு பிழைப்பு உண்டாயிருக்குமா, உண்டாயிருக்காதா? சொல்லுங்க, உண்டாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தத்துவம் பேசுவாங்க, சும்மா அல்லேலியா அல்லேலியா தோத்திரம் தோத்திரம் போட்டா சோறு கிடைக்குமா? கிடைக்கும். கிடைச்சிருக்கல எனக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு ஒன்றும் இல்லாம என்னை எங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அடிச்சு துரத்துனாங்க வீட்டை விட்டு. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லுவார், ஒரு பைபிளும் ஓட்ட காலனாவோடு கூட ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு. ஒரு பைபிளும் ஓட்ட காலனாவோடு ஊழியத்துக்கு வந்தா கர்த்தர் என்ன உயர்த்திருக்காரு. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு பைபிளும் கிடையாது, ஓட்ட காலனாவும் கிடையாது. பைபிள் எடுத்துட்டு வரும்பொழுது எங்க அண்ணன் அதை எடுத்து நடு ரோட்டில் கிழித்து தீய வைத்து எரித்தான். உடுத்தின துணியோட தான் வந்தேன். இன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை, எல்லாம் தந்திருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவரை பின்பற்றுகிற விஷயத்திலே, அவரை பற்றிக் கொள்ளுகிற விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டும். அநேக விஷயங்களிலே நாம் தேவனுக்கு செவி கொடுத்து நடக்கிறதிலே குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் வந்து அவருடைய படவில் ஏறினார், பெர்மிஷன் கேட்கல. அவர் உண்டாக்கின ஜென்மம் நாம். உன்கிட்ட வந்து ஆண்டவர், மகனே உன் இருதயத்தை எனக்கு தானு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்தா உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையினுடைய லைஃப் கான்செப்டே மாறுது. பாருங்க, உழைச்சாதான் சாப்பாடுங்கிற கான்செப்ட் மாறி கர்த்தரோடு இருந்தால் எல்லாம் நடக்கும். 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உழைச்சாதான் சாப்பாடுங்கிற கான்செப்ட்ல தான் போய் அவன் மீன் பிடிக்க போனான். ஆனால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் கிடைக்கவில்லை. உன் உழைப்பில் அல்ல, தேவ கிருபையில். உன் உழைப்பில் அல்ல, தேவனுடைய கிருபையில் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால், அவருக்கு செவியை சாய்த்து ஜீவிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்வின் தன்மையே மாறும், எல்லா மகிமையாய் தீரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு
உழைக்கிறதுக்காக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விடுவார்கள். கர்த்தருடைய சமூகத்தை கூட மாட்டார்கள். ஜெபத்தை விட்டு விடுவார்கள். தேவ ஆராதனையை விட்டு விடுவார்கள். ஊழியத்தை விட்டு விடுவார்கள். உழைப்பை விட மாட்டார்கள். நான் சொல்றேன், உழைக்க போக கூடாதுன்னு நான் உங்களை சொல்லல. உங்களை உழைக்க வைக்கிறது ஆண்டவர், அதை உருவாக்குகிறது ஆண்டவர், அதை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர், அதை பெருக செய்கிறவர் ஆண்டவர். அவர் இல்லையே ஒன்றும் அகப்படுவதில்லை. அவர் சொல்லுகிறபடி செய்தால் எல்லாம் நிறைவாய் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அவன் தேவ சமூகத்தை, தேவனை பார்க்கிறான். 2 படகுகள் நிரம்ப மீன்கள் வந்து விட்டது. ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஓடி போய் ஆண்டவர் கையை பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, ரொம்ப நன்றி ஆண்டவரே, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அவன் என்ன செய்தான் பாருங்க, அவர் பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான், என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். காரணம் ஏன் அவன் இப்படி சொன்னான்? பொதுவாக அவன் வந்து பேதமை உள்ளவன் இல்லையா? அவனுக்கு எந்த காரியமே சரியா நிச்சயாது, அந்த அளவுக்கு விளங்காது. படிப்பு இல்லை பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு விளங்காது. இவ்வளவு பெரிய அற்புதத்தை தேடி வந்து செய்திருக்கிறார். இவன் சொல்ற, அவர் பாதத்தில் போய் விழுந்து நன்றி சொல்றதுக்கு பதிலா என்ன செய்யறா? என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனிதன் என்று சொல்லுகிறேன். தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். ஆனா நீ உணர்வுள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். அற்புதத்தை கண்ட உடனே அவனுக்கு தன் பாவி என்ற உணர்வு வந்தது. இன்றைக்கு அந்த உணர்வு மட்டும், மற்றவங்க எல்லாரும் பாவிங்கிற உணர்வு வரும், தன்னுடைய பிழையை உணர்றதே கிடையாது. இவன் பாவியாகிய மனிதன். ஏன் அவன் உணர்றான்? நான் பிழைப்புக்காகத்தானே, மேசியான அவரை பார்த்த பிறகும் பிழைப்புக்காகத்தானே மீன் பிடிக்க வந்துட்டேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி. அவருக்கு பின்னே போக வேண்டியவன், அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டியவன், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டியவன், அவரை உயர்த்த வேண்டியவன், அவர் சொல்லுகிற இடமெல்லாம் நான் போக வேண்டியவன். ஆனா இந்த பாவி, அவர் மேசியான்னு தெரிஞ்ச பிறகும் மீன் பிடிக்க வந்துட்டனே, நான் பாவியாகிய மனுஷன். ஆனா இன்றைக்கு நம்ம எத்தனை தவறுகளை துணிகரமாய் செய்கிறோம். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நம்மை நம்பி செய்கிறார். நாணலை போன்ற கண்டதுக்கும் செவி கொடுக்கிற, எவன் கூப்பிட்டாலும் பின்னால போகிற, யாரு சொன்னாலும் அதை செய்கிற, ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனை பார்த்த மாத்திரத்தில் சொன்னார், நீ கேபா எனப்படுவாய் என்று. வாழ்க்கை பாறாங்கல்லை போல உன்னை நாம் ஸ்ட்ராங் ஆக்க போறோம் பண்ண, பின்னாலே போயிருக்க வேண்டாம். எத்தனை முறை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், எத்தனை முறை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற நினைத்திருக்கிறார். நம்முடைய பெயரை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கம்பீரமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பியும் கர்த்தரை பின்பற்றாமல் நம்ம சொந்த வழியிலேயே எத்தனை முறை நடந்து போயிருக்கிறோம். நம்முடைய பிழைப்பு தேடி போறோம், நமக்கு இஷ்டமான வழியிலே, நமக்கு பிரியமான வழியிலே, நமக்கு தெரிந்திருக்கிற வழியிலே நாம் நடக்கிறதுனாலே தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத ஒரு பாவி. பிழைப்புக்காக தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைக்கவில்லை, அவருடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டார். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆக மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து இவன் போனான். கர்த்தர் அவனை விட்டு விடவில்லை. உன்னை அழைத்தவர் சொல்கிறார், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு முழு இருதயத்தோடு உன்னை எனக்கு ஒப்பு கொடுக்க முடியுமானால் உன் வாழ்க்கை வளமாய் மாறும், செழிப்பாய் மாறும். நீ முன்னேல், நீ எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தப்படும்படி உன்னை உயர்த்துவதற்கு அவரால் முடியும். இவனுக்கு முன்னால எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, ஆனா கர்த்தர் இவனை தூக்கி முன்னால வச்சார். பேரு முந்தினவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு பின்னால வந்த பேதுருவை முந்தினவன் என்று ஒரு பெயரை கொடுத்தார். உன் வாழ்க்கை அப்படிதான் மாற்ற போறார். நீ எங்கேயோ நின்று கொண்டிருக்கலாம், உங்களை கொண்டு முன்னால நிறுத்த போகிறார். நீ எந்த நிலையிலோ இருக்கலாம், கர்த்தர் உன்னை உயர்த்தி முந்தி வைக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறாய், முதன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையை முதன்மையாக்க போகிறார். எத்தனையோ சான்ஸ் நீ விட்டுருக்கலாம்,
எத்தனையோ சான்ஸ் நீ விட்டிருக்கலாம், எத்தனையோ முறை கர்த்தருடைய சந்தித்து வந்திருக்கலாம், எத்தனையோ முறை அவருடைய சந்திப்பை நீ அல்லல் தட்டி விட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை ஆராதனை உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு எனக்கு இடம் கொடுத்தால் உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கையின் நிலை மாறும், உன் லைஃப் கான்செப்டே மாறுங்க. பிழைப்புக்காக அல்ல, பிழைப்புக்காக அல்ல, கர்த்தருக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க? பிழைப்புக்காக அல்ல, கர்த்தருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பிழைப்ப நாடி நீ கர்த்தர்ட்ட வரலாம். வெறும் பிழைப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, உனக்கு புகழையும் கொடுக்கிற தேவன் அவர். உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் அவர். அவருக்கு மட்டும் நீ உண்மையா இடம் கொடுத்துட்டா உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அற்புதம் நடந்த உடனே இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறார். நான் பாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அற்புதங்களோ ஆசீர்வாதங்களோ நடக்கும் பொழுது நீங்க இப்படி யோசிக்கணும், தகுதி இல்லாத என் மேல ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபை பாராட்டுகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துறான். நான் பாவி, நான் பாவி, நீர் என்னை விட்டு போக வேண்டும். சில நேரத்தில் நம்ம பண்ற ஜெபமே நமக்கே புரிய மாட்டேங்குது. என்னத்தையோ பதற்றோம். ஒரு அம்மா இப்படி ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் நாதி தேவன் அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மா ஜெபம் பண்ண, ஆண்டவரை நீயும் அனாத, நானும் அனாத, எனக்கு நீர் தான், உமக்கு நான் தான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஒருவேளை அவ புரியாம ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா அர்ப்பணித்த ஜெபம் அல்லவா? நல்ல ரெண்டு கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். ஸோ நீங்க அப்படியே சிஸ்டமேட்டிக்கா ஏபிசிடியை கோர்த்து அப்படி அலங்காரமா ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க இருதயத்தில் உள்ளதை கொட்டி விடுங்க, இருதயத்தில் உள்ளதை கொட்டி விடுங்க. அன்னாளின் இருதயத்தில் உள்ளதை அவள் தேவ சமூகத்தில் கொட்டி விட்டாள். கர்த்தர் அவள் கண்ணீரை துடைத்தார், அவளை பிள்ளைத்தாட்சி ஆக்கினார், அவளை ஆசீர்வதித்தார். அவ பிள்ளைய தேசத்திலேயே சிறந்தவனாய் மாற்றினார். வாழ்க்கையை அப்படி மாற்றுவதற்கு ஒரு உண்மையுள்ளவர். ஜெபிக்க தெரியலங்கிறதுனால ஜெபிக்காம இருக்காத. ஜெபிக்க தெரியாட்டாலும் ஜெபிக்காரு. ஜெபிக்க தெரியாட்டாலும் அது எப்படி பாஸ்டர்? ஜெபிக்க தெரியாட்டாலும் ஜெபிக்க ஆரம்பி. நான் கேட்கிறேன், சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னு போட்டுறீங்களோ? சைக்கிள் உங்களுக்கு ஓட்ட தெரியல, என்ன செய்றீங்க? 10 தடவை கீழே விழுந்தாலும் தொத்தி ஏறி எப்படியாச்சும் பழகி. நான் கேட்கிறேன், ஒரு காரியம் தெரியலன்னா அதை கற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம். ஆனா ஜெபத்துக்கு மட்டும் என்ன செய்யறது கிடையாது, வாயே திறக்கிறது கிடையாது. இவன் ஜெபித்ததை தேவன் பார்த்தார், அவனை ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா நீ ஆச்சரியப்படுறியா? நான் போகணும்னா நீ சொல்ற. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இது முதற்கொண்டு மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்றார். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுவோமா? லைஃப் கான்செப்டே மாறுது பாருங்க. பிழைப்புக்காக மீன் பிடிக்க போனான், கர்த்தருக்காக மனுஷனை பிடிக்க அழைக்கப்பட்டான். அந்த தேவன் இன்றைக்கு உன் நடுவிலே வந்து உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து தான் நான் பேசுறேன். நீ எனக்கு தேவை, உன் வீடு எனக்கு தேவை, உன் வாழ்க்கை எனக்கு தேவை. மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்ன உடனே பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு பிடிச்ச மீன் அப்படி கிடக்கு, போட்டு அப்படி கிடக்கு, கூட இருக்கிறவன் அப்படி இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படியே போட்டுட்டு இயேசுவின் பின்னே போக ஆரம்பித்தான். ஒரு டீப் டிசிஷன், ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்தான். அதுக்கு பிறகு அவன் ஒரு நாள் கூட பின்னோக்கி பார்க்கல. அவனுடைய தீர்மானத்தை கர்த்தர் பார்த்தார். அவனை பாறையாக கர்த்தர் பார்த்தார். இவன் மேல நம்ம சபையை கட்டிட்டோம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பார்த்தார். அதனால கர்த்தர் அவன் மேல தனி கவனம் செலுத்தினார். சும்மா கவனம் செலுத்தல, இயேசு கிறிஸ்துவை இவன் ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. 12 அப்போஸ்தலர்கள், ஏராளமான சீசர்கள், ஆனால் இவனுடைய ஹாபிட் வித்தியாசம். ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க விரும்பினான், ஆண்டவரோடு இருக்க விரும்பினான். கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்துட்டு கண்ட இடத்துலையும் சுத்தக்கூடாது. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தரோடு இருக்க பழகணும்.
கர்த்தரோடு இருக்க பழகும். பிரைஸ் தி லார்ட். அவனை பார்த்த கர்த்தர், அவனுடைய அர்ப்பணிப்பை பார்த்த கர்த்தர், அவனை பேதுருவாய் மாற்றுவதற்கு சித்தம் கொண்ட கர்த்தர் அவனை அதற்கு ஏற்றபடி மோல்டு பண்ணார். பாருங்க, ஏதாவது முக்கியமான அக்கேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஸ்பெஷலா கூப்பிடுவார். ஒரு நாள் யவீருவின் மகள் மரித்து போனாள். யவீருவின் மகள் மரித்து போனாள். வேதம் இப்படி சொல்கிறது, லூக்கா 8:21-22. யகூருவின் மகள் மரித்து போன உடனே அவளை எழுப்புவதற்காக இயேசு போகிறார். சோமுலான்னு கழுப்பிட்டு போனாரு. இப்ப மரித்து போனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனார். அந்த பிள்ளையை குளிப்பாட்டி கிடைத்து வைத்திருக்கிறது. அந்த பிள்ளை பக்கத்துல போய் நின்றாள். நின்று பேதுரு, யாக்கோபு, யோவான் கதவு பூட்டிட்டாரு. பூட்டிட்டு அந்த பிள்ளை கையை பிடிச்சாரு. தலித்தா பூமி அப்படின்னாரு. சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னாரு. கையை வைத்து அலையே சொல்லுவோமா? சோத்திரம். அந்த பிள்ளை செத்து போன பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டான். இதை பார்ப்பதற்கு பேதுருவுக்கு ஒரு க்ளோசிங் சீன் கிடைச்சது. பாருங்க, இயேசுவோடு கூட இருந்ததுனால. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது முக்கியமல்ல, அவருக்கு ஊழியம் செய்ய வந்தது முக்கியமல்ல, கூட இருப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டான். கூட இருப்ப எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம். ஒன்னு சொல்ற, விட்டுட்டு வந்துட்டோம்னா இங்க ஒட்டிக்கிடணும். பிரைஸ் தி லார்ட். அதான் பேதுரு, பவுல் சொல்றான், நீங்கள் முன்னே உலகத்துக்குரியவர்களாக இருக்கும் பொழுது உலகத்துல நீங்கள் எப்படி வைராக்கியம் இருந்தீங்க, மாம்சத்துக்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்தீங்களோ அதே போல கர்த்தருக்கு வைராக்கியம் இருங்கிறார். நம்ம என்ன செய்வோம்? நான் அங்கேயும் விட்டுட்டோம், இங்கேயும் விட்டுட்டோம், நடுவில் நின்றுக்கணும். சமயம் வரும் பொழுது இந்த பக்கம் மாத்திக்கணும், இந்த பக்கம் எது நமக்கு ஃபேவரா இருக்கோ அதுக்கு தக்கன. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பேதுரு அப்படி அல்ல. அவன் நாணலை போல இருந்தவன் தான். ஆனால் கர்த்தருடைய விஷயத்திலே பாருங்கள், அவன் உற்சாக மிகுதியாயிருந்தான். பாருங்க, இரண்டாவது பாத்தீங்கன்னா மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. மறுரூப மலையில அவனை ஏறி கொண்டு மேல கொண்டு போன உடனே மேகம் வந்து மூடுகிறது. எலியாவும் ஏனோக்கும் எலியாவும் மோசையும் வந்து அங்க தரிசனமாகிறார்கள். உடனே பேதுரு சும்மா இருக்க முடியல, உற்சாகத்தை அவனால அடக்கி வைக்கவே முடியல. சில பேர் பாத்தீங்கன்னா உம்மனாஞ்சாமி மாதிரி இருக்கும், என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி ஆலயத்துல வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் என்றால் அங்கே களி கூறுதல் உண்டு. அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்த களிப்பு. அதுக்காக ஆனந்த களிப்புன்னு சொல்லி டான்ஸ் ஆடி வந்தார். சில கூட்டம் என்ன செய்யுது? டான்ஸ் ஆடுது. அதுக்கு நாடக மேடை இருக்கு, சபை அல்ல. பிரைஸ் தி லார்ட். பயத்தோடு நடுக்க உண்டாகும். அதுதான் தேவன் கொடுக்கிற பரிசுத்த பக்தி. கை வைத்து எழுதி சொல்லுங்களேன். பாருங்கள், இவனுக்கு மகிழ்ச்சி அதிகமாயிட்டு, சந்தோஷம் அதிகமாயிட்டு, ஆவிக்குள்ள இருக்கான் பாருங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியும். ஆண்டவரே, இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டு இங்கே இருப்போம், கீழே போக வேண்டாம். இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இங்க ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருப்போம். ஆண்டவர் சரியப்பா அப்படின்னு கூட்டு வச்சாரு. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பாடுபடுகிறார். இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அவருடைய வேர்வை சிந்துகிறது. வேதனையின் உச்சகட்டத்தை அனுபவிக்கிறார். முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டு உருக்குலைக்கப்படுகிறார். அந்த பாடுகளுக்கு பங்காளியாகவும் இந்த பேதுருவை கூட்டிட்டு போறாரு. அப்போ அவன் எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கணும். கையை வைத்து அல்லே சொல்லுமா, நம்பினவங்களை தானே கூட்டு போவாரு. பிரைஸ் தி லார்ட். உள்ள இருந்துகிட்டே அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறவங்களை கூட்டு போவாரா? அதனால தான் நான் கிடைக்கிறேன், அந்த மீதி 9 பேரும் என்னத்தையாவது அண்டர் கிரவுண்ட் பண்ணிருப்பானோ. நீங்க இங்கே இருங்கடா. பிந்தினவன் முந்தினவனாய் மாறினான். அவனுடைய ஆக்டிவிட்டி பாருங்களேன். இவ்வளவு முக்கியத்துவம் படுத்துவ ஆண்டவர் அவனை முக்கியத்துவப்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய அர்ப்பணத்துல கரெக்டா இருந்தான். பாருங்க, மத்தேயு 16:16 வாசிங்க. ஒரு 5 காரியங்களை மலமல வாசிப்போம். மத்தேயு 16:16. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வேகம். பிரதித்துவமாக கிறிஸ்து என்றார். ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அவன் பாத்தீங்கன்னா கவனிங்க, அவன்கிட்ட வந்து அவனுடைய தம்பி அந்திரையா கூட்டிட்டு வரும்பொழுது என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண? மேசியாவை கண்டோம். யாரை கண்டோம்? யாரை கண்டோம்? மேசியாவை கண்டோம் அப்படின்னு தான் சொல்லி கூட்டு வந்தான். மேசியாவை கண்டோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். இவன் வேலைக்கு போயிட்டான்.
ஆனாலும் கர்த்தர் அழைத்தார், பின்னால வந்துட்டான். பின்னால வந்த பிறகு இவன் கர்த்தரோடு இருக்கிற எல்லா காலங்களிலும், கர்த்தரோடு இருந்த நேரம் எல்லாம் அவரை யாராத்தான் பார்த்தான்? மேசியாவாகத்தான் பார்த்தான், ரட்சகராகத்தான் பார்த்தான், தேவகுமாரனாகத்தான் பார்த்தான். அவன் கர்த்தரிடத்தில் வந்த உடனே கர்த்தரை அவன் அப்படியே அறிகிறான், கூட பழகிறான், ருசிக்கிறான். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்கிற வார்த்தைகள், அவர் பேசுகிற பேச்சுகள், அவர் உபதேசிக்கிற உபதேசங்கள், இதையெல்லாம் பார்த்து அவன் ஸ்ட்ராங்கா இன்னும் வரும் பொழுது இருந்த அந்த உறுதியை காட்டிலும், அவரை முதலாவது பார்த்த போது இருந்த உறுதியை காட்டிலும் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாச மக்கள் அப்படித்தான் இருக்கணும். முதலாவது ஒண்ணும் தெரியாம வந்தாலும் காலங்கள் செல்ல செல்ல கர்த்தருக்குள்ள வேறு கொள்ளணும், கர்த்தருடைய அன்பில் வேறு கொள்ளணும், பரிசுத்தத்தில் வேறு கொள்ளணும், வைராக்கியத்தில் வேறு கொள்ளணும். யாருக்கு? பாஸ்டர் மேல இல்ல, சபை மேல இல்ல, சத்தியத்தின் மேலே, இயேசுவின் மேலே. இயேசுவின் மேலே ஒரு வைராக்கியம், வசனத்தின் மேலே ஒரு வைராக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சத்தியத்துல ஒருத்த வைராக்கியம் கொண்டுட்டான்னா அவன் வசனத்தை ஒழுங்கா நேசிப்பான், சபையை ஒழுங்கா நேசிப்பான், சக விசுவாசிகளோட ஐக்கியத்தை ஒழுங்கா வச்சிருப்பான், ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டியத்துல கனம் பண்ணுவான், நேசிப்பான், எல்லாத்திலும் கரெக்டா இருப்பான். சரி இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வசனம் உள்ள இல்ல, இது வெத்து வேட்டு, சும்மா பூத்து டப்புங்க, தீபாவளி சீனி வெடி மாதிரி வெடிக்கும். உபாசபத்தில் பார்த்தா ஆள காணாம போயிடும். பைபிள் ஸ்டடி நத்திங், ஆராதனை அதுலயே ஆள காணும். ஆனா எங்களை விட்டு ஆளு உண்டா? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கர்த்தரை அறியறான். இப்ப சீசர்கள் எல்லாரும் சுற்றி இருக்காங்க. இயேசுநாதரே அந்த முள்ள பிடிச்சி வைங்கப்பா, வேகமா ஓடுது. இயேசுநாதர் சீசர் கேட்கறாங்க, சரி இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சுட்டோம், என்னதான் 12 சீசர்கள் இருக்காங்கல்ல, 12 சீசர்களை ஒன்னா கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு கேட்கறான். இப்ப நான் கேட்ட மாதிரி, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே ஒருத்தன் சொல்றான், நீர் எலியா, நீர் யோவான் ஸ்நானகன், நீர் எரேமியா, நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இவருக்கு சீடு போச்சு. ஏன்னா இவங்களெல்லாம் அழைச்சது இதை கேட்கறதுக்கா? நல்லா கவனிங்க, பேதுருக்கு பேர் தான் செவி கொடுக்கிறவன் இல்லையா? ஆனா அவன் கர்த்தரை தேடி வந்த பிறகு கண்டவங்க பேசுறதையும் உள்ள விடல. அவனுக்கு ஒரே கான்செப்ட் தான், இயேசு மேசியா, இயேசு தேவகுமாரன். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நேரமும் அவன் கர்த்தரை ருசிக்கிறான். மத்த 12 பேருக்கும் சீமோன்னு பேர் இல்லைங்க, ஆனா அவ்வளவு பேரும் ஊரா என்ன சொல்றான்? சபையே இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையே ஜீவனுள்ள வார்த்தை. அதற்கு செவி கொடுக்கிறவன் என்று இன்றைக்கு பிழைப்பான். மரித்தவன் கூட அவருடைய சத்தத்தை கேட்டால் உயிரோடு எழும்புவான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, மத்தவெல்லாம் டக்கு டக்குன்னு முந்திடுச்சு. நம்ம ஒண்ணும் சொல்லாட்டா தப்பா நினைச்சுக்கிடுவாரோ, நீர் எரேமியாங்க ஆண்டவருக்கு சீ, அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டப்பா, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? சமயம் பார்த்துக்கிட்டு தான் பாருங்க பேதுரு. அவனுக்கு இவரை வேற யாராவும் பார்த்து பழகல. தேவ சமூகத்துக்கு வருகிற நீங்கள் இயேசுவை சுகமளிக்கிறவராய் பார்க்கிறீர்களா, ஆசீர்வதிக்கிறவர்களாய் பார்க்கிறீர்களா, அல்லது அற்புதம் செய்கிறவர்களாய் பார்க்கிறீர்களா, நல்லவரா பார்க்கிறீர்களா? அன்னைக்கு பாடுனாங்களே சாமியா பார்க்கிறீங்களா? அவர் தேவன், அவர் மேசியா, அவர் உன் ரட்சகர், அவர் தேவகுமாரன். என்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடை, மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடை. ஒட்டனே பேது சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. காரணம் என்னன்னா, அவன் ஒவ்வொரு நாளும் அவரை ருசிக்கிறான். கூட போகும்போது எல்லாரும் கூட தான் போறான், ஆனா அவன் பார்வை வித்தியாசமா இருக்குது. விசுவாச மக்களே, நீங்கள் முதன்மையாக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். உங்க பார்வை மாறணும், உங்க பார்வை மாறணும். இயேசுவை குறித்த உங்க ஆல்டிட்யூட் மாறணும், உங்களுடைய மனோபாவம் மாறணும். அது மாறுமானால் உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்கள் வேதனை மாறும். ஹல்லேலூயா. என்ன நடந்தது?
நீர் மேசியா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசுநாதருக்கு வந்த சந்தோஷத்தை பாருங்க. அப்படியே அள்ளி கொடுக்கிறாரு. பாக்கியவான், மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இது என் பிதா உனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். கர்த்தரோடு கூட இருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறார். கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு யார் வெளிப்பாடு கொடுப்பா? தூரத்தில் நிற்கிறவனுக்கு உலகம் வெளிப்பாடு கொடுக்கும். என்ன ஓடி ஓடி போற பாஸ்டர் சொல்ற எல்லா கூட்டத்துக்கும் போகணுமா அப்படின்னு தூரத்தில் நிற்கிறவன் சொல்லுவான். ஒழுங்கா வர்றவன் சொல்ல மாட்டான். என்னது ஒழுங்கா வர்றவன் சொல்ல மாட்டான். தூரத்தில் நிற்கிறவன் ஆடிக்கு ஆடி அமாவாசைக்கு அமாவாசை வர்றவருக்கா பாருங்க. அவன் நம்மளாம் அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசன்ட். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வரப்போகிறது, ஞாயிற்றுக்கிழமையும் நீ பிரசன்ட் ஆகி பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நாங்கெல்லாம் போயிடுவோம். நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்ப, ஆளு இருக்காது, பில்டிங் அப்படி இருக்கும். இயேசு வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப நீ தத்துவம் பேச வேண்டியதான். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். அங்கே ஒரு ஓனாய் உட்கார்ந்து இருக்கும், பாஸ்டர் ரூபத்தில் வேறு ஒரு ஓனாய் உட்கார்ந்து. நான் என்ன ஓனாய் நினைச்சிடாதீங்க, சோத்திரம். அவன் சொல்ல, வாருங்கள் என் சகோதரர்களே, நாம் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம கைவிடவே படலாமா? உங்களை கைவிடப்பட்டால்னு சொல்லி ஒரு 3 நாள் கூட்டம் நடத்த போறேன் உங்களுக்கு. ஏன்னா கைவிடப்பட்ட ரத்த சாட்சியாவது மறிச்சு வரணும் பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய கேஸ் அப்படிதான் என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா கர்த்தரை தேடுறதுக்கு உணர்வு கிடையாது, கர்த்தரை உண்மையா தேடுறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, தேவ தரிசனம் கிடையாது, தேவ வெளிப்பாடு கிடையாது. ஆனா நான் அங்கு இருப்பேனே, நான் அங்கிரு எங்கிட்ட அங்க இருக்கிறது. எப்படி போறது? கர்த்தரை தேடணும்னா முடி இருதயத்தோடு தேட வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இஷ்டப்படி அல்ல, அவருடைய சித்தப்படி. அத்தனை பேரும் கூட இருக்கிறான். இவன் முதன்மையாக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தரை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் சொன்னார், பரலோகத்தின் திறவுகோலையும் அவன்கிட்ட கொடுக்கிறோம் பாண்டார். அவ்வளவு பாக்கியவான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நம்ம வீட்டு பீரோ சாவியே நம்ம வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறார். எப்படி சொல்லுங்களே? ஓ, நீங்க சொல்லக்கூடாதோ? வீட்டு சாவியா சில பேருக்கு வீட்டுல சகோதரிகள் கையில கிடையாது, உள்ள போட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். பரலோகத்தின் திறவுகளை கொடுக்கிறார். எவ்வளவு நம்மளை நம்புறாரு பார்த்தீங்களா? 2 கையை உயர்த்தி, கர்த்தாவே நீர் என்னை நம்புறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்களா? உண்மையை நம்ப முடியுதா? உங்களை நம்ப முடியுதா? இல்ல நம்பலாம் மாஸ்டர், ஆனா நாங்க அப்படி நடக்க மாட்டோம். ஆனா நீங்க என்ன செய்யலாம்? நீர் நம்பிக்கிட்டே இரும், நாங்க போய்கிட்டே இருக்கோம். எப்படி? நீங்க நம்பிக்கிட்டே இருங்க, நாங்க போய்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்து கையில கொடுக்க மாட்டார். பரலோகத்தின் திறவுகளை கொடுக்கிறேன் என்றார். காரணம், அவன் கர்த்தரை பின்பற்றி வர ஆரம்பித்ததிலிருந்து அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அதே வசனத்துக்கு ஒத்த இன்னொரு வசனம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 67 இருந்து 69 வரை வாசிங்க. யோவான் 6 67 இருந்து 69, 65 இருந்து 69 வரை. இவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உனக்கு பிதா வெளிப்பாடு கொடுத்தாருங்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுக்கு பிதா அருளை கொடுக்காவிட்டால் அவன் இடத்துல வரமாட்டான் என்று சொன்னான். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்கெல்லாம் வந்து எனக்காக சாகணும்னு சொன்னாரு? சொல்லுங்களேன். இல்லையே. என்ன சொன்னாரு? நான் தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என் பிதா உங்களுக்கு கொடுத்தாரு. மோசே கொடுத்த அப்பம்லாம் அது ஜீவ அப்பம் கிடையாது, நானே ஜீவ அப்பம். நானே ஏன் அப்பத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதைத்தான் சொன்னார். புரியலன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? என் பள்ளிக்கூடத்தில் கணக்கு பாடம் படிக்கிறீங்க, புரியல, என்ன செய்றீங்க? யார்கிட்ட போய் கேட்குறீங்க? கணக்கு டீச்சர்கிட்ட போய் கேட்குறீங்க. அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தெரியாதது எதுவோ அதை தெரிந்தவர்களிடத்திலே கேட்க வேண்டியவரிடத்திலே கேட்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ நான் என்ன வாசித்தோம்? அவர் அருமையான உபதேசத்தை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை குறித்து சொல்றாரு. நான் தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படிங்கிறார். ஜீவ அப்பம் நானேங்கிற எவ்வளவு அருமையான உபதேசம். இது புரியலன்னா இயேசு நாட்டை நினைச்சிருக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு புரியல ஆண்டவரே, கொஞ்சம் கேட்டேன், கொஞ்சம் டவுட்டு,
அப்படின்னு கேட்ட ஆண்டவர் உட்காந்து, ஏன்னா பைபிள்ல நிறைய விஷயத்துல இந்த சீசர்கள் கேட்டிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா அர்ப்பணிப்பில் உண்டாகிற பிரச்சனை. அர்ப்பணிப்பில் உண்டாகிற பிரச்சனை. நீங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்க பழகணும். சொல்றான் பேதுரு, அவங்க கேட்கிறாரு, ஆண்டவர் சீசர்கள் அப்படியே காலை பின்னால் எடுத்து வைக்கிறாங்க. உடனே ஏசனா திரும்பி பார்க்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவர் ஏன் கேட்டிருக்காரு தெரியுமா? இந்த பயில வச்சு மாரடிக்கிறத காட்டிலும் புதுசா 10 பேரை செலக்ட் பண்ணிடலான்னு நினைச்சு கேட்டிருப்பாரு. ஆனா பேதுரு விடா கண்டான், டக்குன்னு சொல்றான், அது எப்படி கேட்க போச்சு? உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் கண்டும் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தப்பவே முடியல. ஒரு பேதுரு மட்டும் அப்படி கேட்கலன்னா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா? பாவியலா, இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இவ்வளவு அற்புதம் செஞ்சோம், இந்த உபதேசத்தை குறித்து கேட்ட உடனே போறீங்களே, வேதனைப்பட்டிருப்பார். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த பேதுரு தேவனுக்குள்ள அவ்வளவு வைராக்கியமாய் அவரை அனுபவித்தான். நான் அப்படித்தான் சொல்றேன், அவரை அனுபவிச்சான், அவரை ருசித்தான். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவரோ பைபிள் அப்படி எழுது. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலையும் அதட்டுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படிகள். இவர் எப்படிப்பட்டவரோ, அப்படியே போயிரு, எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவர் அறியறதுக்கு தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அறிய வேண்டுமானால் கூட இருக்க வேண்டும். கூட இருப்பாயானால் கர்த்தரை நீ அறிய முடியும். நீ அறிந்து விட்டாயானால் அவரை போல மாறுவாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு போயிடுறது, கேள்வி கேட்டு பதில் வாங்காமலே போயிடுறது. எப்படிப்பட்டவரோ? மரியாளும் கேட்டான், இது எப்படி ஆகும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா இன்னைக்கு வேற அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா இது எப்படி ஆகும் புருஷனை அறியனேன்னு கேட்டா கர்த்தர் சொன்னாரு, கர்த்தரால் ஆகாத காரியம். யார்கிட்ட கேட்டா? யார் அவளுக்கு சொன்னானோ அவன்கிட்ட கேட்டா. தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உன்னதமானவர் உன் மேல வருவாரு, நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய்னு தேவதூதன் சொன்னா அவன் யார்கிட்ட கேட்டா? சொன்னவன்டே கேட்டா. இது எப்படி ஆகும்னு கேட்டா அவன் ஆன்சர் சொல்லிட்டான். இங்க சொல்றவன்ட்ட கேட்கறது கிடையாது. அங்க போய் ஒரு கமிட்டி மீட்டிங், அங்க செயலாளர், பொருளாளர், தலைவர், கமிட்டி மெம்பர்லாம் அது சரியில்லை, கேட்கணும். ஆனா கேட்கறது கிடையாது. அன்பானவர்களே, தேவனோடு இருக்கிற ஒரு வைராக்கியம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29, 31 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் இயேசுநாதர் வந்து ஒரு நாள் அவர்களை கெனேசரேத்து கடற்கரையில் வச்சு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ட்டாரு. உடனே அக்கறைக்கு போறாங்க. இயேசுநாதர் பின்பு தனித்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நடு ராத்திரி பயங்கரமான புயல் காற்று அடிக்குது, சூறாவளி சுத்தி சுத்தி அடிக்குது. அவங்க ஏறி போன போட்டு கொஞ்சம் கூட தள்ளி போக முடியல, பயங்கர காற்று, எதிர்காற்று அடிக்குது. இயேசு பார்த்தார், விடிய காலம் வந்துருச்சு, 4ஆம் ஜாமம் வந்துருச்சு, இன்னும் அந்த பக்கம் போக முடியல. இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். நடந்து வந்தோடனே கூட இருக்கிற சீசர்கள் என்ன சொல்றான்? ஆவேசம், ஐயோ ஆவி வருது, பேய் வருதுங்க. சில பேருக்கு ஆண்டவரும் தெரிய மாட்டேங்குது, பேயும் தெரியும். பேய ஆண்டவருங்க. அதனாலதான் பிசாசு ஒளியின் தூதன் வேஷத்தை நெஞ்சிருது, போட்டு வந்து ஏமாத்துறது. பிசாசுனுடைய ஊழியக்காரனும் ஆண்டவருடைய ஊழியக்காரன் வேஷத்துல வந்து அற்புதம் செய்யறான், என்ன தேய்க்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நீங்கள் தெளிவுள்ளவர்களா இருந்தால் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள். இவங்க கூடயே இருக்கிறவங்க தான். இவனும் என்ன சொல்றான்? ஆவேசம். இயேசு சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான். உடனே பேதுரு என்ன சொல்றான்? நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்கணும். இது சரியா தப்பா? ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. சரிதான். எவ்வளவு ஆசை பாருங்க. ஆண்டவரே நீரே ஆனால். இவனுலாம் என்ன நினைச்சிருப்ப? இவனுக்கு கொழுப்ப பாருங்க. பேதுருக்கு இருந்தாலும் இவ்வளவு ஆசை நினைச்சிடக்கூடாது, இருந்துக்கூடாது. நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு இல்லாதவைகளை தருகிறதற்கு, இந்த எல்லாவற்றையும் நமக்கு தருகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். கடல் மேல நம்ம நடக்கும் அப்படின்னு சொன்னா அவன் விரும்புறான். ஆண்டவர் நீரே கடல்ல நடக்கிறீரா, அப்ப நானும் கடல்ல நடக்கணும் அப்படிங்கிறான். ஆண்டவர் வான்னு சொன்னார். ஏன்பா இவ்வளவு பேராசைப்படுற? அப்படியே சொன்னாரு.
உங்க இருதயத்தின் விருப்பம் என்ன? அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது அவருக்கு சித்தமானால் கண்டிப்பா கொடுப்பாரு. அல்லேலூயா. சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு பைக் கிடைச்சா நல்லா இருக்குமே, தப்பா? உனக்கெல்லாம் பைக்கு உனக்கு ஒரு கேடா? இல்ல இல்ல, கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா அதை அடைகிற வழி சரியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் சைக்கிளே போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் எப்படியாவது பைக்கில் போன அடுத்தவன் பைக்கை திருடிட்டு போகக்கூடாது. நான் நினைத்தேன், விசுவாசித்தேன், ஆகையால் இல்ல இல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்கற தப்பு கிடையாது. உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வீடு வேணும்? பாஸ்ட் கட்டி தர மாட்டார், கர்த்தர் தருவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கார் வேணுமா வேண்டாமா? எவனுக்கு வேணும் வேண்டாமா? எனக்கு வேணும். சோதன் கேட்கற தப்பு கிடையாது. அல்லேலூயா. வா அப்படினாரு, இவன் அழகா நடந்தான். பாருங்க, யா கொடுத்து வச்சது பாருங்க. கர்த்தர் அவன் விசுவாசித்தான், விசுவாசித்தபடி ஆச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு நெருப்புல நடந்து வரேன், ஒரு தண்ணிகளை கூடி கடந்து போறேன். அப்படி கடந்து போறேன், ஆழமா இருக்கு. வாங்க பாஸ்டர், பார்த்து போங்க. நான் பார்த்து தானே போறேன். சோத்திரம். கடைசி அங்க போய் நின்று திரும்பி பார்த்தா இது கரையில தான் நிற்கும். அவனை காட்டிலும் பேதுரு பெஸ்ட் இல்லையா? இறங்கி நடந்தான் பாருங்க. ஆபத்து இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. யார் நடக்க, யார் இருக்கா? இயேசு கூட இருக்கிறார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது, இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். பாட்டு மட்டும் நல்லா பாடுவார். அவர் கூடயே இருந்தாலும் ஆண்டவர் இது கண்டிப்பா நடக்குமா? நம்ப முடியல ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்டே சொல்லுவோம். சோதரம். அவன் கடல் மேல் நடந்தான். மத்தேயு 17:4 அந்த மறுரூப மலைக்கு போன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பாருங்க. இங்கேயே இருப்போங்க, இங்கேயே இருப்போங்க. கர்த்தரோடு கூட இருக்கிறது அவனுக்கு அவ்வளவு உற்சாகமான காரியம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால சொல்றாரு, நான் இப்படி மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாக்குறாரு. பேதுரு மற்ற எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பாங்கிறாரு. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் சும்மா இருக்காங்க, பேதுரு மட்டும் சொல்ல, ஆண்டவரே உம் நிமித்தம் நான் கட்டுகளிலும் காவலிலும் உம்மை பின்பற்று, உமக்காக ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே. அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த நாளில் இருந்து அவன் உற்சாகமாய் கர்த்தரை பின்பற்றான். கையை வைத்து உற்சாகம். அந்த துவக்கத்தில் இருந்த உற்சாகம் கடைசி வரை என்ன செய்யல, குறையல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உமக்காக உயிரை கொடுப்பேன் ஆண்டவரே. வைராக்கியமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக உயிரை கொடுப்பியாப்பா? சேவல் கூவுறதுக்கு முன்னால இன்னைக்கு 3 தடவை நினைச்சுவ, நீ என்ன மறுதளிப்ப அப்படிங்கிறாரு. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு ஒன்றும் எழுதப்படலை. ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன? உமக்காக உயிரையும் கொடுப்பேன், மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன், கட்டுகளிலும் காவல்களிலும் மட்டுமல்ல உமக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஒரு வைராக்கியம், அவ்வளவு ஒரு வாஞ்சை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற விஷயத்துல. இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்துல தேடி வந்துட்டோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்துட்டாரு, அவருடைய பிள்ளையா மாற்றிட்டாரு. எத்தனை விஷயத்துல அவருக்கு முன்னே நிற்கும். ஜெபம்னு சொன்னா முன்னால நிக்குமா? நமக்கு பின்னால எத்தனை பேர் இருந்தாலும் இழுத்து முன்னால விட்டுட்டு நம்ம பின்னால நிக்கிறோம். ஜெபம், உபவாசம், கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது, ஊழியம், ஆத்துமாதாயம், முன்னே நிற்கிறவா? ஆரம்பத்திலிருந்து அதே உற்சாகம் கடைசி வரை இருக்குதா? சத்தமே வரமாட்டீங்க. இது இன்னும் எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் மெதுவா, நாங்கள் படிச்சு பார்த்து எழுதுறோம் பாஸ்டர். இல்லை இல்லை, இது வைவா. அதனால கேட்ட உடனே பதில் சொல்லணும், இல்லைன்னா போச்சு மார்க். ஆரம்பத்திலிருந்து உற்சாகம் இருக்குதாயா? கொஞ்சம் யோசிங்க. எத்தனை 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 பிரச்சனைகள். கர்த்தர் இதெல்லாம் பார்த்து தான் அவனை முந்தினவன்னு தூக்கி வச்சாரு. அவன்கிட்ட சில பலவீனம் இருந்துச்சு, அவன்கிட்ட சில இடர்கள் இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு. 7 விதமான பலவீனத்தை நான் வேதத்துல இருந்து கொஞ்சம் இன்னைக்கு காலையில் ஆராய்ந்து பார்த்தேன். 7 விதமா அவன்கிட்ட பலவீனம் இருந்துச்சு. அந்த 7 விதமான பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் அவனை முந்தினவனா தான் வச்சிருந்தாரு. 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு உற்சாகமாய் கீழ்ப்படிய முடியுமானால் உன்கிட்ட குறை இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்தத்தான் செய்வார். ஊர்ல உள்ளவெல்லாம் அவன் குறைய பார்ப்பான், கர்த்தர் அவன் உற்சாகத்தை பார்ப்பார். அல்லேலூயா. ஊர்ல உள்ளவெல்லாம் உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை பார்ப்பான், கர்த்தர் உன்னுடைய உற்சாகத்தை பார்ப்பார்.
உன்னுடைய கீழ்ப்படிதலை பார்ப்பார். நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களானால், உற்சாகமாய் கீழ்ப்படுகிறவர்களானால், உங்கள் பலவீனத்தை ஆண்டவர் பெருசா பார்க்க மாட்டார். எல்லாம் முடிஞ்சு போய் மீன் பிடிக்க போற வாங்கன்னு கூட கூட்டு போயிட்டான். அவனை விட்டுட்டாரா? இவ்வளவு கீழ்த்தரமான பயலா இருக்கான். இவ்வளவு காரியம் செய்து இத்தனை நாள் தரிசனம் கொடுத்து இவ்வளவு காரியம் செஞ்ச பிறகும் இவன் போனதும் இல்லாம அத்தனை வரையும் கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அவனை பார்க்காம விட்டுட்டாரா? மெனக்கிட்டு தேடி வந்தார். உன்னை அழைத்த கர்த்தர் உன்னை பார்த்து பேசுறாரு. உன்கிட்ட தான் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. உன்கிட்ட இருக்கிற பலவீனத்தை கண்டு பின்னால போகாத, பலவீனத்தை கண்டு பின்னால போகாத. அந்த பலவீனத்தில் பலன் கொள்கிற கர்த்தருடைய கிருபை உனக்காய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 7 பலவீனம். அது சுருக்கமா டக்கு டக்குன்னு சொல்றேன், எடுத்து வாசிங்க. மத்தேயு 16:22 விளக்கி சொல்றேன். இயேசுநாதர் பரலோகத்தின் திறவுகோல் அவன் கையில கொடுத்துட்டார். அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இவனுக்கு தலைகால் தெரியல. மாம்சத்தில் ஒரு பலவீனம் வந்துட்டு, நம்ம இருக்கிற 12 பேர் 11 பேரை காட்டு நம்ம தான் டாப். இப்ப யாருக்கு அவன் ஆலோசனை கர்த்தரா மாறிட்டான்? கர்த்தருக்கே ஆலோசனைக்காரனா மாறிட்டான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா உன்னைய கண்டுபிடிச்சிட்டப்பா, இனி பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் போலான் இருக்கேன் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்றாரு. ஏன்னா யோவான் கடைசி அதிகாரத்தில் அதான் செஞ்சாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஏன் வேலையை உன் கையில கொடுத்துட்டு போக வந்திருக்கிறேன் அப்படிதான் சொன்னார். சோ பேதுரு பார்க்கிறாரு, பிதாவின் வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிட்டு, ஆகையினால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பரலோகத்தின் திறவுகோலை அவன்கிட்ட கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இவாளுக்குள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு. இப்ப இயேசு சொல்றார், வேத பாரதிகளால் நான் அடிபட்டு எல்லாம் செத்து உயிரோடு எழும்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு எட்டி ஆண்டவர் கையை இவன் முடிச்சுக்கிட்டான். இவ்வளவு நாள யார் நம்மளை நடத்துறா? அவர் தான் நம்ம கையை பிடிச்சு நடத்துறாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே பாட்டு பாடிட்டு போனோம். எனக்கு யார் கையை பிடிச்சிருக்கா சொல்லுங்களேன். அவர் கையை பிடிச்சிடும், வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்லிட்டு போறான். இப்ப என்னச்சுட்டா டப்புனிமே எட்டி பிடிச்சுக்கிட்டான். முடிச்சுக்கிட்டு சொல்றான், தனியா கூட்டிட்டு போறான். இங்க வாரும், இந்த ஜோலி என்ன செய்ய விடாது, கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், கொஞ்சம் கிருபை கிடைச்சா போதும். யார் ஆலோசனை கத்துறா? யாருக்கு மாறிடுறா? பாஸ்டருக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்படிலாம் இருக்கக்கூடாது, பாஸ்டர் இப்படி இப்படி இப்படி. கேட்கிறேன், கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது உன்னை நீ தாழ்த்த பழகணும். கையை வைத்து அலையே சொல்லுவோமா? இவன் ஆண்டவருக்கு ஆலோசனை, ஆண்டவரை இப்படிலாம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏசுனாது பின்னால போ பிசாசு. சீங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்ணல. என்ன அவர் ரொம்ப ஜென்டில், நம்ம லோஃபர், நம்ம அப்படிதான் பேசுறோம். பின்னால போ பிசாசு அப்படின்னு சொன்னார் பாருங்க, எப்படி இருக்கும் அவனுக்கு. சுதியே அடங்கி போச்சு. எல்லா சீசர்களும் முன்பாக இப்படி தூக்கி. காரணம் என்ன? காரணம் என்ன? இவன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இவன்ட்ட கொஞ்சம் மாம்ச பலவீனம். நமக்கும் அந்த ஆசை வரத்தானே செய்யும். ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா ஆளினால் அழகு ராஜா. ஒரு சாவியை கையில கொடுத்தாவே சாவி எங்க வந்துருது? அது அந்த காலத்துல சாவி எக்கல இருக்கும், பத்திரமா இருக்கும். இப்ப என்ன செய்யுது? தலைகால் தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன உயர்வு வந்தா, ஒரு பைக்கை வாங்கிரட்டுமே ஓடுது, அது மெதுவாலாம் போறது கிடையாது. அப்பா இங்க இருந்து ஓடுறதுல அது ஏரோப்ளேன் மாதிரி ஏறிடுமோன்னு தெரியும். கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் நம்ம அளந்துதான் நடக்கணும். ரொம்ப கொம்புல ஏறிடக்கூடாது. பாரு, மேல இருந்து என்ன செய்வாரு? பொத்துன்னு தள்ளுவாரு, கீழே விழும் பொழுது பிடிச்சிக்கிட்டு தள்ளுறவர் அவர் தான். அப்ப யாரெல்லாம் கீழே சோதரம் எனக்கு அன்பானவன் பின்னால போ சாத்தானே ஒரு பலவீனம். இன்னொரு காரியம் அடுத்து இன்னும் எடுத்து வாசிங்க. மத்தேயு 14:30-31 கடல் மேல நடக்கான். கடல் மேல நடக்கான்.
ஒரு அலை அப்படி வந்து வருது. பயம் பயம் இருந்தது, பலவீனம். அல்லேலூயா. பயம் இருந்தது, அவிசுவாசம் இருந்தது, உள்ள போயிருவோமோன்னு. உடனே கர்த்தர் அவனை கைப்பிடிச்சு தூக்கிட்டாரு. அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்ட சந்தேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரத்துல ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது பாருங்க. 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டு காலமெல்லாம் அப்படி யோசித்துக்கிட்டே வாரான். எல்லாத்தையும் விட்டுட்டோம், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் யோசித்துக்கிட்டே இருந்துக்க. ஒரு நாள் கேள்வியை கேட்டுட்டான், சந்தேகம் இருந்தது. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, ஆண்டவருக்காக நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு வரீங்களோ, ஆண்டவருக்காக நீங்க எதையெல்லாம் இழக்கிறீங்களோ 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அந்த 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் மகிமையில சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பொழுது பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய விசாரிக்கிறவர்களா இருப்பீர்கள். கையை உயர்த்தி அல்லே சொல்லுங்களேன். நீங்கள் நியாயாதிபதியாக இருப்பீர்கள். விட்டுட்டு வர்றதை ஆண்டவர் விரும்பினார். 100 மடங்கு கொடுப்பேங்கிறார். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. சில நேரத்தில் சுவிசேஷ நிமித்தம் குடும்பம் நம்மளை பெருத்துரும். பெற்றவங்க வெறுத்துருவாங்க. அப்பான்னு ஒரு அப்பாவை தான் கூப்பிட்டுருப்போம். ஆனால் கர்த்தருக்குள்ள வந்து எத்தனையோ தகப்பன் மாதிரி கர்த்தர் நமக்கு வச்சிருப்பார். 2 கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோமா. அல்லேலூயா. கூப்பிட ஆள் கிடைக்காது. நமக்கு யார் இருக்கா, ஒருத்தர் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் ஊரே நமக்கு ஆயத்தமாக இருக்கும். தேவன் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் நிறைவாய் கிடைக்கும்னு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 40-43 வசனத்தை பார்த்தா, கெத்செமனே தோட்டத்துல இவனை நம்பி கூட்டிட்டு போறாரு. ஜெபம் பண்ணுவான், கூட இருந்து என் பாரத்தை சுமப்பான் அப்படின்னு போய் நல்லா தூங்குறான். சில பேருக்கு ஜெபத்துல பலவீனம். முழங்கால நிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, விழித்திருக்க முடியாது. ஜெபம்னு சொன்னாவே கொரட்டை தான் வரும். சில பேர் ஜெபம்னா வரமா, ஜெப கூட்டம்னா வரமாட்டாங்க, சுவிசேஷ கூட்டம்னா வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆசீர்வாத கூட்டம். ஹோப் டிவில ஆசீர்வாத கூட்டம் நடக்குது. ஏ அப்பா, மண்ணை போட்டா மண்ணு விழ மாட்டேங்குது, எல்லாம் தடையில தான் விழுது. பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஆனா சபையில ஜெப கூட்டம், உபவாச கூட்டம். இங்க உட்கார்ந்து பாஸ்டர் தோத்திரம் 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 தோத்திரம். ஒரு விசுவாசி கொஞ்சம் பொன் சிரிப்பு வரும். சோத்திரம் சோத்திரம், வாங்க வாங்க இதில் உட்காருங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எட்டி பார்க்க வேண்டியது. அங்க திமு 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 கூட்டமா போகுது. என்ன கூட்டம்னு சொல்ல மாட்டேன். பலவீனம் தான், பாவம் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் ஜெபிப்பான்னு எதிர்பார்த்தாரு, அவனால ஜெபிக்க முடியல. நித்திரை, மயக்கம். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். தூக்கம் வருதா? செபத்துக்கு போன தூக்கம் வருதா? வாங்க, வர தூங்குறதுக்காவது வாங்க. என்ன பிரதர், தூங்குறதுக்காவது? பாஸ்டர் நான் வந்தா தூங்கிடும் பாஸ்டர். வா, உன்னை தூங்க விட்டா தானே, வா தூங்கிடும். அங்கே எங்க அங்க சோத்திரம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பலவீனம், ஜெபத்துல பலவீனம். சோமனை எழுப்பி விட்டா கூட என்ன வர மாட்டேங்கி. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல போய் பலவீனம். தூக்கத்துல இவன் பெரிய ஜெப வீரன் இல்ல, ஆனா தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனை குறித்த அறிவு இருந்தது. நம்ம மனுஷன் தானே, அவனும் மனுஷனா தானே இருந்தான். பலவீனம் எல்லாத்திட்டையும் உண்டு. மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதரம். இன்னும் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு சுவிசேஷம் 26:58 பாத்தீங்கன்னா, இயேசுநாதருக்கு அவரை பிடிச்சுக்கிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு கூட்டு போறாங்க. கூட இவ்வளவு நாளா கூட போன பின்னால போறான், தூரத்துல பின் பண்றான். நல்லா கவனிக்கணும். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது இன்னும் அதிகமாக கர்த்தரை நெருங்கணும். தூரத்தில் நினைச்ச கூடாது. தூரத்தில் போனா கண்டிப்பா நம்ம மறுதளிப்போம். அது மட்டுமா கெத்செமனே தோட்டத்தில் இயேசுநாதரை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தன் கேட்க, ஆண்டவரே வெட்டுவோமா அப்படிங்கிறான். இவன் கேட்கவே இல்லை, ஒரே வெட்டிட்டான். இவன் கேட்கவே இல்லை, ஒரே. இயேசுநாதர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதை காத்தெடுத்து
அந்த காதில் ஒட்ட வச்சு துண்டா விழுந்த காற்று எடுத்து ஒட்ட வைக்கிறார். என்னன்னு அவ்வளவு முரட்டு சுபாவம். சில பேர் சொல்லுவாங்களா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, என் கோணம் உனக்கு நல்லதா போச்சு, தெரியாமலே இருக்கட்டும். சோத்திரம். நிறைய பேரு அந்த பழைய சுபாவம் வெளியே வந்துடுது. சூழ்நிலையை பார்க்கறாங்க, பிரச்சனையை பார்க்கறாங்க, போராட்டங்களை பார்க்கறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்திடுவார். எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். கவனிங்க, அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு பற்றி கொண்டான். எந்த சூழ்நிலையும் பின்மாறி போகல. பாடுகள் வருங்கிறதுக்காக அவன் பின்மாறி போகல. ஆனா அவனுக்குள்ள சில பலவீனமும் இருந்தது. பலவீனமும் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவளாய் இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய பலவீனம் நம்மை தடுத்து விடுகிறது. ஒரு செத்தை பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல சில கெட்ட சுபாவம், சில அந்தரங்க பாவங்கள், சில விட முடியாத சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சில பலவீனங்கள், சில நேரத்தில் சில வியாதிகள் கூட தேவனுக்காக நாம் செயல்பட முடியாதபடி தடுத்து விடுகிறது. நாம் செய்வேன் என்று சொன்னாலும் செய்ய முடியாம போயிடுது. கடல் மேல் நடப்பேன், கொஞ்ச தூரம் நடந்தான், அப்புறம் நடக்க முடியல. அதுவும் பலவீனம், விசுவாசம், சந்தேகம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பலவீனமும் இருக்கிறது. பலனும் அவனுக்குள்ள இருந்தது, பலவீனமும் இருந்தது. ஆனால் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை நம்பி பொறுப்பை கொடுத்தார். அவனை நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு சும்மா இருக்கல. அவனுக்கு ஒரு காரியம் சொன்னார். எப்பா பேதுரு, நீ நல்லவன், நீ பாறையாத்தான் இருக்கணும்னு விரும்புற, உன்னை பாறையாத்தான் மாற்றணும்னு விரும்புறேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், நீ போய் எருசலேமில் காத்துரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கோ, எனக்கு சாட்சியா மாறிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, கோதுமையை சொலகுல புடைக்கிறது போல உன்னை புடைக்க அவன் உத்தரவு கேட்டான். நீ கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுத்துருக்கிற, ஆனா சத்துருவும் தான் கண்ணை உன் மேல வச்சிருக்கிறான். உன்னை எப்படியாவது பலவீனப்படுத்திடணும், உன்னை எப்படியாவது கிருபையிலிருந்து கீழே தள்ளிடணும், எப்படியாவது பரிசுத்தத்தில் உன்னை விழ வைக்கணும், எப்படியாவது உன்னை பாவம் செய்ய வைக்கணும், எப்படியாவது உன்னை பின்மாற்றக்காரனா மாற்றணும். இதுல பிசாசு தந்திரமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், உன் மேல வச்சிருக்கிற தேவனுடைய அழைப்பு விசேஷமானது, தேவனுடைய கிருபை வர விசேஷமானது, தேவன் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பு விசேஷமானது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க முடியுமானால் உன் பலவீனத்தை நீக்குவதற்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். பலவீனமானவன் தான். அந்த பலவீனத்தோட போய் ஊழியம் செய்ய அனுப்பல, காத்திருப்பான்னாரு. பெந்தகோஸ்த நாள் வந்தது, வானம் திறக்கப்பட்டது, அக்கினி ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அக்கினி ரூபம் கொண்டு இறங்கின கர்த்தர் பேதுருவுக்குள் இருந்த பலவீனத்தை சுட்டரித்தார். ஹல்லேலூயா! பலவீனத்தை சுட்டரித்தார், ஜென்ம சுபாவத்தை சுட்டரித்தார், பாவ சுபாவத்தை சுட்டரித்தார், பலவீனமான கிரியைகளை சுட்டரித்தார். சுட்டரித்த உடனே அன்றைக்கு அவனை சுற்றிலும் ஏறக்குறைய 5000 பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவு பேர் யார் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு கோஷம் போட்டவன். சுத்தி நிக்கிறவன் யாரு? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு கோஷம் போட்டவன் நிற்கிறான். பேதுரு அவர்கள் நடுவே எழுப்பி நின்றான். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார்னு பிரசங்கம் பண்ணான். பயம் எங்க போச்சுன்னு தெரியாது.
நடுக்கம் எங்க போச்சுன்னு தெரியாது, மறுதளிப்பு எங்க போச்சுன்னு தெரியாது, பின்மாற்றம் எங்க போச்சுன்னு தெரியாது. தைரியம் உள்ள ஒரு ஆவி அவனுக்குள்ளே அருளப்பட்டது, வைராக்கியத்தின் ஆவி அவனுக்குள்ளே அருளப்பட்டது. அவன் பிரசங்கத்தை கேட்ட அந்த கொலைகாரர்கள், அவன் பிரசங்கத்தை கேட்ட கொலைகாரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பேதுருவை கொலை செய்ய எழும்பவில்லை, இருதயத்தில் குத்தப்பட்டு கதறினார்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு பேதுரு பயப்படல. அந்த படித்தவர்களுக்கு, அந்த பட்டதாரிகளுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு, வந்திருந்த அந்த ஜனங்களுக்கு எல்லாம், வெளிநாட்டில இருந்தெல்லாம் வந்தவனுக்கு இவன் பிரசங்கம் பண்றான், மனம் திரும்ப. படிச்சவனுக்கு, பட்டதாரிக்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இவன் பிரசங்கம் பண்றான், நீ மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் பெறுங்கிறான். அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு பேதுருவை போல உன்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆராதனையில் அதற்காக வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்த விரும்புகிறார். நீ எந்த விஷயத்தில் பலவீனப்பட்டு சோர்ந்து போகிறாய், எந்த விஷயத்தில் நீ முன்னேற முடியாமல் தடுக்கப்படுகிறாய், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிழைப்பு